நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஏஜென்ட். பேர்லயே வந்து வெட்டிங் ஏஜென்ட், வெட்டிங் பேர் இருக்கிறதுனால இது வந்து ஃபேப்ரிக்கையோ இல்லை ஏதாவது பொருளையோ தண்ணியில் வெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆக்சிலரிஸ், ஒரு கெமிக்கல். இது வந்து சர்ஃபாக்டன் அப்படிங்கிற ஜென்ரல் கெமிக்கல் நேம்குள்ள இந்த வெட்டிங் ஏஜென்ட் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி வந்து அந்த வெட்டிங் ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபிலிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹைட்ரோஃபிலிக் ஹெட் இருக்கும். இதனுடைய டெய்ல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் இருக்கும். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருளும் ரெண்டு பொருள் ஏன் வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து ஒன்றுக்கு ஒன்று கலக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது ஹை ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால வரக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷனால ஹை சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ள பொருள் வந்து லோ சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ள பொருளோட ரியாக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணும், இந்த வெட்டிங் ஏஜென்ட் போய் வாட்டருக்குள்ள போய் ஹைட்ரஜன் பாண்டிங் பிரேக் பண்ணி ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் போய் இது உட்காந்து, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ் டென்ஷன் ரெடியூஸ் ஆகும். இது ரெடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து லோ சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ள மெட்டீரியலோட இது ஈஸியாக வந்து நீக்கலாம். அது போக இது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆங்கிள், அதாவது ஒரு வாட்டர் ட்ராப் விடுறீங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக்காக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி நிற்கும். இப்போ வந்து கான்டாக்ட் ஆங்கிள் பாருங்க, இந்த சர்ஃபேஸோட கான்டாக்ட் ஆங்கிள் வந்து அதிகமாக, அதனால தான் இது வந்து கான்டாக்ட் ஆங்கிள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கான்டாக்ட் ஆங்கிளை வந்து கம்மி பண்ணி ஈஸியாக வந்து அதுக்குள்ள ஊடுருவதுக்கு இது வந்து வழிவகை செஞ்சு போகும். இதுதான் இதனுடைய இது. இதில் பார்த்தீங்கன்னா அயானிக் நேச்சரை வச்சு 3 விதமாக பிரிக்கலாம், 4 விதமாக பிரிக்கலாம். ஆனயானிக், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இதுவும், நான் அயானிக் சார்ஜே இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய ப்ரீ ட்ரீட்மெண்ட், அதாவது காஸ்டிக், ஹைட்ரோஸ், காஸ்டிக்கு, பெராக்சைடு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆனயானிக் பார்த்தீங்கன்னா அல்கலைன் மீடியம் தான் வைப்பாங்க, கேட்டியானிக் தான் வந்து அசிட்டிக் மீடியத்தில் வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அல்கலை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆனயானிக் யூஸ் பண்ணுவோம். நான் அயானிக் வந்து இருக்கிறதுலேயே வந்து பெஸ்ட் வெட்டிங் ஏஜென்ட் வந்து சொல்லுவாங்க, ஹை பவர் வெட்டிங் ஏஜென்ட் சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் ஆஃப் பண்ணும்போது அயானிக் நேச்சர் இல்லாதனால இது வந்து ரிமூவ் ஆகிறது சிரமம். அதனால நாங்கள் டையிங் பண்ணும்போதுலாம் ஏதாவது ட்ரபிள் கொடுக்கும், டர்காய்ஸ் மாதிரியான சைடு வந்து ட்ரபிள் கொடுக்கும். அதனால வந்து ஆனயானிக் வந்து ப்ரிஃபரபுளாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் வெட்டிங் ஏஜென்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்னர் கூட, அதாவது அசிட்டிக் மீடியத்தில் சாஃப்ட்னர் கூடயும் ஆன்டிஸ்டாட்டிக், அதாவது ஆன்டிஸ்டாட்டிக் வந்து குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆம்பர்டோரிக் வெட்டிங் ஏஜென்ட் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய பர்சனல் கேர் ப்ராடக்ட்டுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு நல்ல வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோம் வந்து லோ ஃபோமாக இருக்கும், யூஸ் பண்ணும்போது ஃபோம் வந்து கம்மியாக ஜென்ரேட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஸ்டிக்கு, பெராக்சைடு இது கூட தான் வந்து காம்பேட்டபுளாக ஸ்டேபிளாக இருக்கணும் அதனுடைய மீடியத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் ஆக்ஷன், அதாவது அழுக்குகளாக ரிமூவ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்சி ஆக்ஷன் வந்து இதில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வாஷ் ஆஃப் பண்ணால் ஈஸியாக, ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கக்கூடிய வெட்டிங் ஏஜென்ட் தான் வந்து நல்ல வெட்டிங் ஏஜென்ட். இது மாதிரியான ப்ராடக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணி யூஸ்